பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பரசு அவர்கள் நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு பல நபர்கள் தொடர்ச்சியா சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்க. அது கூடவே நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியா மெம்பர்ஷிப் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே நன்றிகள். அது மட்டும் இல்லாம அன்பரசு அவர்கள் கேட்டிருந்தீங்க மேப் வீடியோ. நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் தினத்துக்குமே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா அடுத்த வீடியோ மேப் வீடியோ தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். ரஷ்யா திரும்பவும் மேசிவான ஸ்ட்ரைக். மேசிவ்னா அதிகமான எண்ணிக்கையை விட இலக்குகள் குறி வச்சு தாக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருக்கு. ரஷ்யா மொத்தம் 35 மிசைல்களை ஏவி இருக்காங்க. இதுல 27 பெலிஸ்டிக் மிசைல்கள். இதை தனியா பிரிச்சு சொல்றதுக்கான காரணங்கள் இருக்கு. 27 பெலிஸ்டிக் மிசைல்கள், அதுக்கப்புறம் 185 ட்ரோன்கள். இதை கொண்டு ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுல கீவ் தான் பிரைமரி டார்கெட்டா இருந்திருக்கு. உக்ரைனோட கேபிட்டலை குறி வச்சு பல தாக்குதல்கள் நடந்திருக்கு. அடுத்த டின்ப்ரோ, சுமி, கர்கிவ், பால்டோவா எல்லாமே ஃப்ரண்ட் லைனுக்கு உதவியா இருக்கக்கூடிய பகுதிகள். அதுக்கப்புறம் கீவ், இந்த பகுதிகளில் ஹெவியான ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதுல இந்த 27 மிசைல்கள் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, இது உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நைட்டு நேரம் 31 ஜூலை 1 ஆகஸ்ட் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ்னால ஒரே ஒரு பெலிஸ்டிக் மிசைல தான் இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது. 27 பெலிஸ்டிக் மிசைல்ல ஒன்னு தான் இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சது. காரணம் என்னன்னா, பேட்ரியாட்டோட ஷார்டேஜ். பேட்ரியாட் மிசைல் வந்து இன்டர்செப்டார் மிசைல் எங்க கிட்ட இல்ல. பார்ட்னர்ஸ் உதவுங்க, அடிஷனலா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேப்பபிலிட்டிஸ் எங்க கிட்ட கொடுத்து உதவுங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கதறி இருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இந்த ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, பென்டகான், அதாவது அமெரிக்காவோட ராணுவ தலைமை, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் குரூப் அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. உக்ரைனுக்கு உதவுறதுக்கான ஒரு சங்கம். அந்த சங்கத்துல இணையக்கூடிய நபர்கள் நாட்டோ நபர்கள், அது கூட அவங்களோட நட்பு நாடுகள். ஸோ இது SAGU அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் ஆஃப் குரூப், உக்ரைனுக்காக அப்படிங்கிறது போல ஒரு குரூப் உருவாக்குனாங்க. ஜெர்மனில இது போல ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த சங்கம்னு வச்சுக்கலாம். சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருந்தது, சங்க தலைவரா இருந்தது அமெரிக்கா. அதை என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட பென்டகான் ராணுவ தலைமை என்ன சொல்றாங்கன்னா, போதுங்க, நம்ம தலைமை பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்மளே இருந்துட்டோம், வேற ஏதாவது நாட்டோ நாடுகள் வந்து அவங்க கையில ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிறது போல இருக்கும். அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ராணுவ தலைமை வந்து பாத்தீங்கன்னா இது போல முடிவெடுத்திருக்கிறாங்க. அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லை அப்படிங்கிறாங்க, ஒண்ணுதான் இருக்குதுன்றாங்க. இப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் ஸ்டெப் டவுன் ஆனாங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு இருக்கேன்னா, சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அமெரிக்கா இங்கிருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா, ஒரு யூரோப்பியன் யூனியன் நாடுகள் தலைமை தாங்கி ரஷ்யாவோட அண்டை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆயுதங்கள் மட்டும் செஞ்சு செஞ்சு அமெரிக்கா நேட்டோக்கு கொடுப்பாங்க, நேட்டோ உக்ரைனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தா இல்லையா. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ 8 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சது, இப்ப அமெரிக்கா வந்து பண்ண புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற கேள்வி. 8 மாசமா தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானேப்பா, இதெல்லாம் நம்ம சேனல்ல ரெகுலரா சொல்ற ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அமெரிக்கா ஸ்டெப் டவுன் ஆனாங்க அப்படின்னா, இங்க மிசைல்களோட தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னா சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, சுத்தமா இல்லைன்ட்டு இருக்கு. ஆனா உக்ரைனை பாதுகாப்பா வச்சிருந்த அந்த அரண் அப்படிங்கிறது நீக்கப்படும். முற்றிலும் நீக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும், ஆனா நீக்கப்படும். ஒன்ஸ் இது நடந்துருச்சுன்னா ரஷ்யாவோட விமானப்படை, ரஷ்யாவோட ஏரோஸ்பேஸ் போர்ஸ், ஏன் ரஷ்யா யூஸ் பண்ணவே இல்லை அவங்களோட விமானப்படைய களத்துல, ஏன் இறக்கவே இல்லை அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள், கிரிட்டிசைசேஷன், குற்றச்சாட்டுகள், அவங்களோட விமானங்கள்லாம் யூஸ் இல்ல, அவுடேட்டட், வேஸ்ட் அப்படிங்கிற பல்வேறு ரகரகமா விதவிதமா சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்து, அது அத்தனையும் உள்ள இருந்துதான் களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் குண்டுகள் எந்த அளவுக்கு ரஷ்யா டெலிவரி பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் ஒன்றும் ஹைலைட் ஆகாது. ஆனா ஈரானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போய் ஒரு 10-12 குண்டுகள் போட்டு வந்தாலே அது பெருசா பேசுறாங்களே,
ஒரு நாளைக்கு 153 ஃபேப் குண்டுகளை ரஷ்யா டெலிவரி பண்றாங்களே, அது ஏன் பெருசா பேசப்படல அப்படிங்கிறது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சிவிலியன் வாழும் பகுதிகளில் ரஷ்யாவோட விமானங்கள் பெனிட்ரேட் பண்ணல. போர்க்களத்துல தான் இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் இருக்கு. ஒன்ஸ் அமெரிக்கா காட் டவுன் பண்ணிட்டாங்கன்னா, உக்ரைனோட வான் பரப்புல எல்லா எல்லைகள்லயும் ரஷ்யாவோட விமானங்கள் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ பறந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேப் குண்டுகளை லிவிவ், அதாவது உக்ரைனோட மேற்கு பகுதிகள்லயும் போட முடியும்னா இந்த போர் தலைகளா மாறிடும். ஏன்னா உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு உதவி பொருட்கள் அப்படிங்கிறது அந்த வழியா தான் வந்தாகணும். ஏதோ ஒரு வழியா கொண்டு வந்துதான் தீரணும். நான் ஆகாசத்திலேயோ இல்ல பூமியிலயோ இல்ல அண்டர் ஏதோ ஒரு வழியில கொண்டு வந்துதான் ஆகணும். கொண்டு வர்றதுக்கான வழிகள் இருக்காது. அமெரிக்கா ஒன்ஸ் காட் டவுன் பண்ணாங்கன்னா இது வேற லெவல் ஆஃப் எஸ்கலேஷன். சரி, அதனால என்ன, உக்ரைனை தார பார்த்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோவோட எல்லை. ரஷ்யா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது, எங்களோட பார்டர் பகுதிகளில் நேட்டோ நாடுகள் வந்து நின்னாங்கன்னா எங்களுக்கு அது பிரச்சனை, அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்டோ நாடுகள் ரஷ்யாவோட எல்லை பக்கத்துல அப்படிங்கிறது போய் ரஷ்யா நேட்டோவோட எல்லையில நிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா உக்ரைனுங்கிறது ஒரு பஃபர் ஜோன். ரஷ்யாக்குள்ள பஃபர் ஜோன் அப்படிங்கிறது வேற, உக்ரைன்ல பஃபர் ஜோன் அப்படிங்கிறது வேற. ஸோ ரஷ்யாவோட எப்படி சொல்லலாம், ரஷ்யாவோட மேற்கு பகுதி, அதாவது மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து நாட்டோ நாடுகள் கிட்ட இருந்து பிரத்யேகமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, குறிப்பா பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, யூகே இவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு தேவை இந்த உக்ரைன். இந்த இடத்துல முழுசும் ப்ரொடெக்ட், கருங்கடல் வரைக்கும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா மேற்கு நாடுகள் இந்த இடத்துல செயலிழந்து போயிடுவாங்க. அவங்க ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருக்குள்ள வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். நேட்டோன்றது உடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால இந்த சண்டைங்கிறது நடக்கும். இதுல பாக பிரிவினை அப்படிங்கிறது 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கோம். உக்ரைனை வந்து பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கான வேலைகள் நடக்கலாம். அது எப்படி என்னங்கிறது இருதரப்புலையும் இருக்கக்கூடிய மைட்டை பொறுத்து. எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், நார்த் கொரியா சவுத் கொரியா யுத்தமா இருக்கட்டும், வியட்நாம் வாரா இருக்கட்டும், எஜிப்து வாரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நீங்க போர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகுது. அப்படின்னா ஒரு கட்டத்துல ஸ்டேல்மேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இப்ப நார்த் கொரியா யுத்தம் இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேற்கு நாடுகள் அடிக்க விட்டுருவாங்க. லைக் வந்து நார்த் கொரியா வந்து அடிக்கிறாங்கன்னா சவுத் கொரியாவோட அந்த என்டையர் அந்த சியோல் பகுதி வரைக்கும் வந்து பண்ண வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் களமிறங்கினாங்க அமெரிக்க படைகள். ஏன்னா டயர்டா இருப்பாங்க, நீண்ட நாள் யுத்தம் அப்படிங்கிறது போல ரொம்ப டயர்டா இருக்கும். நாடே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி கொலாப்ஸ் ஆகி இருக்கும். இப்ப அந்த சமயத்துல இறங்குறாங்க, களமிறங்குறாங்க மேற்கு நாடுகள் அப்படிங்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் இதா இருக்கும். இப்ப அது போல ஒரு சூழ்நிலையில மேற்கு நாடுகள் இருக்காங்களான்னா இல்லை இந்த இடத்துல. ஸோ அந்த எப்படி இருக்காங்கன்றதும் தெரியாது. வெளியே இருக்கக்கூடிய பின்பம் வேறையா இருக்கும். ஒன்ஸ் இந்த எஸ்கலேஷன் ஆரம்பிக்கும் போது அவங்களோட அட்டாக்ஸ் எப்படி இருக்கு, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் எப்படி இருக்கு, ரஷ்யாவோட பதில் தாக்குதல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான், அந்த எஸ்கலேஷன் டாமினன்ஸை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தம் தீர்மானிக்கப்படும். எஸ்கலேஷன்னா இதுதான் ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா உக்ரைனோட அதிபரை அவரையும் சேர்த்து விட்ரா பண்ணிட்டு அமெரிக்கா இந்த ரஷ்யா அப்படிங்கிறது போல பாதி பகுதியை பிரிச்சு ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு அவங்க பேசியிருப்பாங்க இல்லையா அலாஸ்கால வச்சு, அதுக்கு ஏற்ப பேச்சுவார்த்தைகள் மூலயமா சும்மா தீர்மானம் காண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருதரப்புலையும் பண்ணிக்கிறதுக்கு. பட் ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கும்போது அப்படி தெரியல. ஏன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. வார் ஆஃப் அட்ரிஷன் எல்லாம் முடிஞ்சு இப்ப முழு விஷயமும் இழந்து நிக்குது உக்ரைன். ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபர் தேவதூதர், அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் மீடியாக்கள் முன்னாடி கேட்கும் போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது உக்ரைனுக்கு நம்ம உதவி இருக்கோம், இப்ப வந்து நீங்க விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் யுஎஸ் உக்ரைன் மினரல் அக்ரிமெண்ட் இருக்குப்பா, தெரியுமா? யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க உக்ரைன் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களுக்கு. அதனால அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கொடுத்தோமோ, அமெரிக்கா எய்டு கீவுக்கு கொடுத்துச்சோ அதை விட அதிகமா நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க.
ஸோ உக்ரைனை சுரண்ட போறாங்க, அதுக்கான ஒரு ஒப்பந்தமா கூட இருக்கலாம். அலாஸ்கால அதையும் பேசி இருந்திருக்கலாம். இந்த பகுதிகள்லாம் எங்களுக்கு வேணும் பேர் மினிமம், அதுல இருந்து நாங்க எடுக்கணும் வளங்கள்லாம், நாங்களும் எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு டீல் இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ப இப்போ காய் நகர்வுகள் நடக்குதா அப்படின்ற கேள்விகள். இதை மேலும் உறுதி செய்யும் விதமா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பின்னாடி பேச்சுவார்த்தை டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய வாரங்கள்ல தெரிஞ்சிடும். இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல நடக்குமா, திரும்பியும் அது ஆரம்பிக்குமா, பேச்சுவார்த்தையே நெகோசியேஷனே ஆரம்பிக்குமா என்னங்கிறது வரக்கூடிய வாரங்கள்ல தெரியும் அப்படிங்கூட அவர் சொல்லிட்டாரு. ஸோ அமெரிக்கா ஸ்டெப் டவுன் ஆறாங்க, நாட்டோ நாடுகள் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா பொறுப்பா யாராவது ஒருத்தவங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கலன்னா முடிஞ்சு, என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கணும். இல்ல அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதை அவங்க கேட்டுக்கணும். யூரோப் கேட்டுக்கணும், உக்ரைன் கேட்டுக்கணும். வேற வழி இல்லை, அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை. விட்டாங்க இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா உக்ரைன்றதே இருக்காது, அவங்க கிட்ட எதுவுமே இருக்க போறது இல்லை. ஸோ இதுதான் யதார்த்தமான விஷயம். வரக்கூடிய காலம் ரொம்பவுமே இக்கட்டான காலம். இதுல ரஷ்யா ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரிசெஷன் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கும். பிரிக்ஸ் நாடுகள் அல்லாத நாடுகள் இத பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட சந்திப்பாங்க. பிரிக்ஸ் நாடுகள் அந்த நாட்டோட கரன்சிஸ் எல்லாம் பெக் பண்ணப்பட்டிருக்கு. எஜிப்ட் ரஷ்யா கரன்சி பெக் ஆயிருக்கு, ரஷ்யா இந்தியாவோட கரன்சி பெக் ஆயிருக்கு. இல்ல ரஷ்யா ஜெயிச்சாங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் நல்லா இருக்கும், ரஷ்யா தோத்தாங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் போயிடும். அவங்க ரிசெஷன் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சந்திப்பாங்க. அப்படிங்கிறது போல அனலிஸ்டுகள் பல கருத்துக்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறத நீங்க இந்த கல்ஃப் நாடுகள்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கனாலே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 2 பேர்த்துக்கிட்ட கேட்டாலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க விலை அதிகமா இருக்கு, இந்தியாவை விட உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்ல அதிகமா இருக்குன்றாங்க. ஆனா அந்த இம்பாக்ட் சீனா ரஷ்யா இந்தியால இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது பெருமளவுல இல்லை, அந்த அளவுக்கு வரல இன்னும் தாக்கம். அவங்க சொல்ற அளவுக்கான தாக்கம் இல்லை, இருக்கு அந்த அளவுக்கான தாக்கம் இல்லை. அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணுது. பட் அது எப்படி என்ன ஏதுங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு. அதை நோக்கி தான் இது போயிட்டு இருக்கு. எக்கனாமிக்கலி இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகும். பிரிக்ஸ் நாடுகள் அல்லாத நாடுகள் பெருமளவுல பாதிப்படைவாங்க. இதுல அமெரிக்கா, சில நாடுகள், யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளோட நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 2வது. பட் இது போல ஒரு சுமூகமான முடிவு நோக்கி போகுதுன்னா இது போல இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் கிளாரிட்டியா வரல. வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப குரூஷியல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த ஆகஸ்ட்ல வந்து நிக்கிறோம். ஸோ ஆகஸ்ட் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லயும் கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆகுது, ரஷ்யா உக்ரைன்லயும் கான்ஃபிளிக்ட் எஸ்கலேட் ஆகுது. ஸோ இது எப்படி சுமூகமா முடிய போகுதா இல்ல இது ஒரு தொடக்கமா இருக்கா அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.